வணக்கம். இது உங்கள் ஜெயகர் ஸ்பீக் டிவி. நம்ம இப்போ சந்திக்கக்கூடிய விஐபி தமிழக முன்னேற்ற காங்கிரஸ் தலைவர் அருள்தாஸ் அவர்களை தான் இப்போ நம்ம சந்திக்க போகிறோம். வாங்க சார். வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழலில் இன்னைக்கு பீகாருடைய இந்த பாஜகவுடைய வெற்றி எப்படி பார்க்குறீங்க? அவங்க ஏன் தேர்தல் ஒன்று நடத்துனாங்கன்னே தெரியல. எதுக்கு தேர்தல் ஒன்று நடத்தி கோடிக்கணக்கான பணத்தை செலவு பண்ணி மக்களை அலக்கழிச்சு எல்லா கட்சியும் பிரச்சாரம்லாம் பண்ணுச்சு. தேவையில்லாத வேலை. அவங்களே தேர்தலே நடத்தாமல் நாங்கள் தான் சீஃப் மினிஸ்டர், நாங்கள் தான் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டு போட்டு விட்டுட்டு தேர்தல் ஒன்று எதுக்கு தேவையில்லாமல் நடத்தி மக்களுடைய வரி பணத்தில் கோடிக்கணக்கான ரூபாய் வேஸ்ட் பண்ணுறாங்களே தெரியும். இன்னும் சொல்லப்போனால் இந்தியா முழுக்க எல்லா கட்சியும் ஆட்சியும் கழிச்சிட்டு நாங்கள் தான் இந்தியா முழுக்க ஒரே அதிபர் ஆட்சி, மாநில ஆட்சியெல்லாம் கிடையாது, அதெல்லாம் தேவையே இல்லை, மொத்தம் கவர்னர் ஆட்சி, நாங்கள் மட்டும்தான், இனிமேல் நாட்டில் தேர்தலே தேவையில்லை, தேர்தலே வேண்டாம் அப்படின்னு அறிவிச்சுட்டு போகிறத விட்டுப்பட்டு தேவையில்லாமல் இவங்க ஜனநாயக ரீதியான வழியில் ஒரு சர்வாதிகார ஆட்சி நடத்திட்டு இருக்கிறாங்க. ஜனநாயகன்ற போர்வையில் ஒரு சர்வாதிகார ஆட்சி நடத்திட்டு இருக்கிறாங்க. அதுக்கு டைரெக்டாக டிக்ளேர் சர்வாதிகார ஆட்சி அறிவிச்சுட்டு போகலாமே, எதுக்கு ஜனநாயகம்லாம் தேவையில்லாமல்? ஏன்னா ஜனநாயகன்ற வார்த்தையை சொல்கிறதுக்காக மக்களுடைய வரி பணம் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய் வீணாக செலவாயிட்டு இருக்கு. இந்தியா முழுக்க ஒரு தேர்தல் நடத்த முடியும் எத்தனை லட்சம் கோடி செலவாகுது. இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் இல்லை. அதுக்கு அந்த பணத்தை கூட சேர்த்து அம்பானிக்கு ஆதாரிக்கு தூக்கி கொடுத்துருக்கலாங்க. மக்களுடைய எல்லா வரி பணத்தையும் கடன் பேரில் அம்பானிக்கு ஆதாரிக்கம் கொடுத்துட்டு ஏர்போர்ட்டு, போர்ட் ட்ரஸ்ட்டு, அதுன்னு எல்லாத்தையும் விலைக்கு வாங்கி வச்சுட்டு 6 மாதம் வாரா கடன் தள்ளுபடி பண்ணுகிறாங்க. இந்த தேர்தலுக்கு செலவு பண்ணுற பணம் மிச்சமாகும் இல்லையா? தேர்தல் நடத்தாமல் இருந்தா அதையும் எடுத்து அதானே அம்பானி கொடுத்தோம்னா அவங்க நல்லா சந்தோஷமாக இருப்பாங்களே. தேவையில்லாமல் எதுக்கு தேர்தல் செலவுன்னு நடத்தின்னு பண்ணுகிறாங்க. இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு அயோக்கிய தனம் இந்திய அரசியல் உலக வரலாற்றே நடந்ததே கிடையாது. அப்படியாப்பட்ட ஒரு மோசமான அயோக்கியதனமான தேர்தல் தான் இன்றைக்கி நடந்த தேர்தல். இதுக்கு வெற்றின்னு ஒரு பெருமை வரியா? தேர்தல் ஒன்று போட்டின்னு ஒன்று நடந்தாதில் வெற்றின்னு பெருமைப்படுக்கலாம். இங்கே தேர்தல் நடக்கலையே. சும்மா ஒப்புக்கு சப்பானா இவங்களாம் ஒரு கண்துடைப்புக்கு ஒரு தேர்தல் நடத்திப்பட்டு இவங்களே டிக்ளேர் பண்ணிக்கணும், இவங்களே அறிவிச்சிட்டு போகிறதுக்கு அதில் வெற்றின்னு சொல்லிக்கிறதுக்கு என்ன பெருமை? ஒரு ஈனமான ரோசம் இருக்கணும். நம்ம உண்மையிலே போட்டு ஜெயிச்சிருந்தா சந்தோஷமாக கௌரவமாக பண்ணலாம். இன்றைக்கி மோடி தொண்டர்கள் மத்திய உரையாட்ட போய்க்கிறாரு. எந்த தொண்டர்கள் மத்திய உரையாட்ட போயிருக்காரு? இவங்க உண்மையிலே மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிச்சிருப்பாங்களா? பீகாரில் துணை முதல்வரே மக்கள் பட்டி அடிச்சு தத்துறான். கேட்டால் மக்கள் ஒட்டு மொத்தமாக இவங்களுக்கு ஓட்டு போட்டு யாரை ஏமாத்துறாங்க? இவங்க ஒட்டு மொத்த மக்கள் இவங்க ஓட்டு போகிற மாதிரி இருந்தால் ஒரு துணை முதல் அடிப்பாங்களா மக்களை? எந்த எம்எல்ஏ எந்த மந்திரியாவது எங்கேயாவது போய்ட்டு ஓட்டு கேட்க முடிஞ்சா? கிராமம் இப்போ தொத்தி அடிச்சாங்க. கூட சேர்ந்த போலீஸும் உத வாங்கின்னு ஓடுறான். அப்படியாப்பட்ட ஒரு தேர்தலில் மக்கள் பிரச்சாரத்தை நம்ம கண்கூட பார்த்துட்டு இன்றைக்கி என்னடான்னா மாபெரும் வெற்றியாக 204 தொகுதி, அதாவது மொத்தத்துக்கு 240 இடத்துக்கு நான் ரொம்ப கேவலம் பண்ணி பிச்சை போடுற மாதிரி இந்த ஆர்ஜேடி கொஞ்சம் பிச்சை போட்டுக்கிறாங்க. காங்கிரஸ் எத்தனை, அதாவது காங்கிரஸ் ஒன்று இல்லைன்ற ஒரு நாடு பூரா பரப்புறதுக்காக இப்படி காங்கிரஸுக்கு மொத்தத்துக்கு இவங்க எடுத்துக்கல. காங்கிரஸ் மக்கள் புறக்கணிச்சு சொல்கிறாங்க. இவங்களுக்கு மக்கள் ஆதரவு வந்தால் அந்த மாநிலத்தில் பாஜக துணை முதல்ல மக்கள் பட்டி அடிச்சுட்டு வரல. இதுதான் இந்த தேர்தலோட லட்சணம். இதுதான் இவங்களோட வெற்றி. இது பாஜக மேலே இருக்கிற காழ்ப்புணர்ச்சின்னு சொல்லலாமா? மக்களுடைய முடிவு தானே. நான் தான் ஆதாரத்தோட சொல்றேங்க. மக்கள் எந்த பாஜக வேட்பாளரை ஜேடியு வேட்பாளரை ஆதரிச்சாங்க, அவங்களை வரவேற்பு கொடுத்தாங்க. நம்ம எல்லா நியூஸ்லயும் பார்த்தோம். எங்க ஒரு துணை முதலே அடிச்சு தத்துறாங்க. இதுல எங்க எனக்கு காழ்ப்புணர்ச்சி வரப்போகுது? எனக்கு எங்க காழ்ப்புணர்ச்சி வரணும்? அப்படி இல்லைன்னா இது இந்த வெற்றி இல்லைன்னு சொல்றீங்களா? இது வெற்றியே இல்லை. தேர்தல் நடத்தி எதுக்கு இதெல்லாம் திட்டம் செலவு பண்ணி தேர்தல் நடத்தினுக்கிறாங்கன்னு தெரியல. இவங்க சர்வாதிகார ஆட்சி நடத்துறதுக்கு ஜனநாயகன்ற வார்த்தையை ஒரு போர்வையாக பயன்படுத்துகிறாங்க. இது வெற்றியே கிடையாது. இது தேர்தலே நடக்கலை. அப்போ இந்த தேர்தலில் இந்த வாக்கு இது எல்லாமே குளறுபடின்னு சொல்கிறீங்களா? எப்படி சார்? 65 லட்சம் வாக்காளரை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. எதுக்காக டிஸ்மிஸ் பண்ணாங்க? அதுக்கு ஒன்றும் பதிலே இல்லை. நீதிமன்றமே கேட்டுக்கு ஒன்றும் பதில் சொல்லலை. யார் நினைக்கிறீங்க, எந்த கம்பெனி நினைக்கிறீங்க சொல்லுங்கன்னு கேட்டுருக்காங்க.
சொல்லவே வரல. அப்புறம் 65 லட்சம் மக்கள் ஓட்டு போட்டு டிஸ்மிஸ் பண்ணிட்டு நீ வந்து ஒரு தேர்தல் நடத்தினா தேர்தலா? இந்த ஞானேஷ்குமார் ஒரு திட்டு பையன் இருக்கிற வரைக்கும் இந்த நாட்டில் ஜனநாயகம் என்பது இருக்காது. பட் ஞானேஷ்குமார் ஒரு கையால், ஒரு கருவி, ஒரு அடியால், அவ்வளோதான் மோடிக்கு அமித்ஷாவுக்கா. அவன் இல்லைன்னா இன்னொருத்தன் வருவான். புரியுங்களா? இவன் மட்டும் கிடையாது, இவன் பணம் நோர்த்தன் வரான் வழியை. இங்கே வந்து எல்லாமே ஆர்எஸ் மயமாக காவி மயமாக ஆகிப்போச்சு. புரியுங்களா? அவங்க நடக்கத்தான் நடக்குது. நாட்டில் வந்து என்னுடைய கருத்து பிரகாரம் இந்தியா இருக்கிற எல்லா கட்சியும், எது கட்சியும் பாஜக தவிர்த்து அவங்க எல்லாரும் கட்சியை கலைச்சிட்டு நிம்மதியாக வீட்டு வேலையை பார்க்க போகலாம். அவங்களாம் எதுக்கு அரசியல் கட்சி நடத்துகிறாங்க, அரசியல் பண்ணுறாங்கன்னு தெரியல. நாடு முழுக்க இன்றைக்கி பீகார் செஞ்சு காட்டிட்டாங்க, ஏற்கனவே மகாராஷ்டிரா செஞ்சு காட்டிட்டாங்க. அந்த இவர் உத்தவ் தாக்கரேவா, அவர் மகாராஷ்டிராவுடைய சிங்கம் புலின்னு சொல்கிறாரு. அவர் தான் ஜெயிச்சாங்க, சிஎம் ஆகிருக்கணும். அவர் வெற்றியை பிடிங்கன்னு ஒருத்தர் வந்து கோயந்துக்கிறாப்புல கம்முன்னு வேடிக்கை பார்க்க. பூனை மாதிரி சிங்கம் வந்து பூனை ஆகிட்டுருக்குது. அப்போ இவங்கெல்லாம் எது கட்சி நடத்தினா? காங்கிரஸ் உட்பட எல்லாரும், திமுக எல்லாருமே கட்சியை கழிச்சிட்டு அவங்க சொந்த வேலையை பார்க்க போகலாம். இனிமேல் நாட்டில் வந்து அரசியல்ன்றது இருக்காது. ஸோ இப்படியெல்லாம் இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க தான் அந்த எஸ்ஐஆர்னு கொண்டு வந்திருக்காங்க. இது எப்படி பாருங்க? எஸ்ஐஆர் மூலியமா தானே 65 லட்சம் வாக்கா பீகாரை டிஸ்மிஸ் பண்ணி மக்களை ஓட்டே போடாம பண்ணாங்க. இதெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறது யாரு? இல்லை, இப்போ இந்த விஷயம் வந்து தமிழ்நாட்டில் இப்போ வரும்போது இந்த எஸ்ஐஆர் எந்த அளவுக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து எதிரொலிக்கும், அதாவது வெற்றிக்கான வாய்ப்பாக இருக்கும்? உங்களுடைய ஓட்டே பறிக்கிறதுக்கு தான் உங்களுடைய நோக்கம். புரியுங்களா? இங்கே உங்களை ஓட்டெல்லாம் பறிச்சுட்டு வட இந்தியாவில் முழுக்க ஓட்டு உரிமையை கொடுத்து நம்ம தமிழ் மண்ணில் தமிழக அடிமைப்படுத்தி ஆளுகின்ற ஒரு ஆட்சி, வட இந்தியக்காரன் ஆட்சி இங்கே தமிழ்நாட்டில் 2031 வரப்போகுது. அடுத்த ஆட்சி 2031 இந்த திமுக, அண்ணா திமுக, வெள்ளை பூண்டு வெங்காய கட்சியெல்லாம் இருக்குதுங்களா, இதெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்தியக்காரன் தான் தமிழ்நாட்டால் போகிறான், அவன் ஆட்சி தான் நடக்க போகுது. தமிழ் அவன் சொந்த மண்ணில் அடிமையாக நாயாக தெருவாக சுத்த போகிறான். எஸ்ஐஆரோடைய இது பார்த்தீங்கன்னா இறந்தவங்களுடைய போன தடவை வந்து இறந்தவங்களுடைய ஓட்டுலாம் பதிவாயிடுது. அது தடுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரியும் அதுவும் ஒரு இது இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு கொளத்தூரில் கூட ஒரு 6000 ஓட்டுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது நீ யோகியானாந்தா உண்மையிலே போலி வாக்கு களை எடுக்கணும்னு நினச்சின்னா தேர்தல் எப்போ தமிழகத்தை 2024 பார்லிமெண்ட் தேர்தல் முடிஞ்சுது. அப்போ வந்து ஆரம்பிக்க வேண்டியதானே. 2021 தேர்தல் சட்டமன்ற தேர்தல் அப்போ தான் ஆரம்பிச்சு முடிக்க வேண்டியது பணிகள்னு ஒன்று இருக்கு. நீ ஒன்று. ரெண்டாவது, செத்து போன என் தாத்தாவுடைய ஓட்டர் வாக்காளர் அடையாள அட்டை என்ன குடிப்பிடுன்னு சொல்கிறேன். நான் எங்கே போய் தேடுவேன்? 2002 எங்கள் அப்பா ஓட்டு போட்டிருந்தாருன்னா, இல்லை என் பிள்ளைக்கு வந்து அவங்க தாத்தா ஓட்டு போடுற அவர் வாக்காளர் அடையாள அட்டைன்னு கேட்குறான். இதை நீங்கள் தேடுவீங்களா? எங்கே போய் தேடுவீங்க? வச்சிருப்பீங்களா? உங்கள் தாத்தாவுடைய அப்பாவுடைய வாக்காளர் அடையாள அட்டை நீங்கள் வச்சிருப்பீங்களா? இது எவ்வளோ பேர் பிராடு பித்தலாட்டம். இந்த திமுக வந்து உண்மையிலே வந்து சோதா பசங்க உள்ள கட்சி. உண்மை சும்மா மக்களை ஏமாத்துறானுங்க, திட்டு பசங்க. உண்மையிலே வந்து நீ வந்து எஸ்ஐஆர் தடுப்பு சுப்ரீம் கோர்ட்டில் நீ அக்கறை இருந்ததுன்னா இந்த பாயிண்டெல்லாம் குறிப்பிட்டு கேட்கணுங்க. மக்கள் எங்கெங்க போய் தேடுவான்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் எதுவும் கேட்காம நீ எஸ்ஐஆர் வந்து இது பண்ணுது, அது தடை செய்யினா, நான் போன பேட்டியில் ஒரு இதை சொல்லிட்டேன், இதெல்லாம் இந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட் இதை ஏற்றுக்காது, இவனுக்கு போடுற கேஸ் வந்து அந்த ஸ்பாட்ல டிஸ்மிஸ் பண்ணான்னு சொன்னா டிஸ்மிஸ் பண்ணிட்டான் எல்லா கட்சியும் சேர்ந்து. நான் அன்னைக்கே சொல்லிட்டேன், இவன் கேஸ் போட்ட உடனே. நீங்கள் வந்து கரெக்டான பாயிண்ட், அதாவது நாங்கள் வந்து நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அழுகிற மாதிரி அழுகிற கதை தான் இவங்க பண்ணுற கதையில் வந்து மக்களுக்கு மேலே உண்மையில் அக்கறை இருந்து மக்களுடைய வாக்குரிமை பறிப்போக கூட காப்பாற்றணும்னா நீ கரெக்டான பாயிண்ட் சொல்லணும். இப்போ நான் கேட்குறேன்ல, என் தாத்தாவோட அடையாள அட்டைக்கு கேட்குறான், வாக்கு அடையாள அட்டை என்னன்னு கேட்குறான், அதை நான் எங்கே போய் தேடுவேன்? நகரவாசிகள் வச்சுக்கிறாங்க. இந்த கிராமம் எத்தனை நகரவாசிகள் வச்சுப்பாங்க? நீங்கள் வச்சுக்கிறீங்களா உங்கள் அப்பாவோட வாக்காளர் அடையாள அட்டைனா? என்னுடைய இப்போ உங்கள் அப்பா உயிரோடு இருந்தாருன்னா இருந்திருக்கலாம், செத்து போயிருந்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வாக்காளர் அட்டைன்னு ஒன்று இருக்கு. அதான் சார், உங்கள் அப்பா உயிரோடு இருந்திருந்தாருன்னா வச்சுருப்பார். ஆனால் இருக்கு. செத்து போனவங்களுடைய இதை பண்ணுங்க. இப்போ 2002 உங்கள் தாத்தா இருப்பாரு, இருந்தாலும் அதோடைய அடையாள அட்டைன்னு ஒன்று இருக்குங்க. எப்படிங்க இருக்க? செத்து போனாதான் ஏங்க இந்த மாதிரி எஸ்ஐஆர்னு ஒன்று வரும். அதனால வந்து நம்மெல்லாம் செத்து போன தாத்தாவோட வாக்காளர் அடையாளம் நம்ம எடுத்து வச்சுன்னு எவனுக்கு அந்த அறிவு இருக்குமா சார்? இந்த இத்தனை வருஷம் சுதந்திர வரலாற்றில் இந்தியா வரலாற்று திரைமறை வந்திருக்கு.
அடையாளம் சரி பார்த்துக்காங்க. எப்போ அதை கேட்டுக்கிறாங்களா? ம். எப்படிங்க கேட்பீங்க? செத்து போன 2002 10 வருஷமா செத்துப்பாங்க தாத்தா. ஐயோ 2024, 26, 25 எஸ்ஐஆர்னு ஒன்று வரும், அப்போ இதெல்லாம் கேட்போன்னு எனக்கு அன்றைக்கே தெரியுமா? லூசு பசங்கள்லாம் வந்து தேர்தல் அதிகாரி வந்து உட்காந்துக்கிட்டு மக்களை வாட்டி வதைக்கிற அளவுக்கு விதிகளை வகுத்து சாவடிக்கிறாங்க. இன்னைக்கும் திமுக கூட மொத்தமாக வந்து எதிர்க்கிறது இந்த எஸ்ஐஆரை. உதயநிதி கூட பேசினார் நேற்று. அதை தான் சொல்லிட்டாங்க, நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அழுகிற மாதிரி அழுகுறான்னு சொல்லிட்டு. எஸ்ஐஆர் எதுக்குன்னா கரெக்டான பாயிண்ட்ல சொல்லு. ஆனா இதுல வந்து எஸ்ஐஆர் வந்து இன்னொரு விஷயம் தெரியுங்களா, தேர்தல் கமிஷன் அந்த அதிகாரமே கிடையாது. அந்த தேர்தல் விதிகள்லாம் இருக்குது, அதையெல்லாம் எடுத்து குறிப்பிட்டு இவங்க அதிகாரமே இல்லாத ஒரு விஷயத்த அந்த செக்ஷன் கரெக்டா சொல்ல வரல. ஆனா நீங்க வழக்கறிஞர் தான், நீங்க மிகப்பெரிய கட்சி, எவ்வளவு வழக்கறிஞர் நீங்க வச்சிருப்பீங்க, எல்லா அந்த செக்ஷன்லாம் வந்து இருக்குது. தேர்தல் கமிஷன் இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு அதிகாரமே கிடையாதான், புரியுங்களா? ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் செக்கிங் ஒன்றா பண்ணலாம் மொழிய நாடு முழுக்க பண்ண அதிகாரமே கிடையாதான். இதையெல்லாம் எடுத்தும் பண்ணி சுப்ரீம் கோர்ட்ல கொடுக்கணும். இன்னைக்கு நீதிமன்றங்களே சரி கிடையாதுங்க. அந்த பணிகளையே வந்து திமுக தான் இறங்கி பண்ணுது. இந்த எஸ்ஐஆருங்கிறது எதிர்க்கிறாங்க, ஆனா பண்றதே அவங்க தான் அதிக அளவுல. இப்போ அதாவது அது வந்து தேர்தல் கமிஷன் சொல்லியிருக்குங்க, நம்ம சரின்றதை சரின்னு பேசணும், தப்புன்றது தப்புன்னு பேசணும், புரியுங்களா? நீங்க எல்லா கட்சிக்காரரும் சேர்ந்து கூட போங்க, பிஎல்ஓ கூட போங்க, மக்கள் சேர்ந்தீங்க அப்படின்னு எந்த தவறு நடக்காது, தப்பு நடக்காது அப்படின்னு சொல்றாங்க. நீ தான் எல்லா பிளாட்களும் அந்த ஃபார்ம்ல வச்சுட்டிய. நான் எங்க போய் தேடுவேன் என் தாத்தாவுடைய வாக்கள் அடையாட்டுன்னு? செத்து போனவருடைய வாக்கள் அடையாட்டம் செத்து போயிட்டேன்னா அதான் எதுக்கு தேவையில்லாம் தூக்கி போட்டு தான் செய்வான், எப்போ குப்பத்தட்டில் போட்டிருப்பான். இப்போ வந்து ஏன்னா போன 2002 ஒன்று எடுத்தாங்க, அப்போ அந்த மாதிரி கேள்வி கேட்டுனாலும் வச்சுக்கேன், எப்போ அடுத்த முறை எடுக்கும்போது இது கேட்பாங்க பாருனாலும் எடுத்து. இப்போ நம்ம ஜனது அறிவு இருக்கும், யோசனை இருக்கும், சிந்தனை இருக்கும், எல்லாத்தையும் எடுத்து பத்தம் வச்சிருப்பான். இப்படி ஒன்று எதுவே நடக்காம திடீர்னு நடக்கிற கேட்டா வெளிநாட்டு அந்நிய ஊழல் தடுக்கிறதுக்கு அப்பக்கண்ணே தமிழ்நாட்டில் எந்த அந்நியம் இருக்கிறான்? வடகிழக்கு மாநிலங்கள்னா வட இந்தியானா இங்கே சுற்றி மற்ற நாடு எல்லைங்க இருக்குது, ஊடுருவி வராங்க, ஊடுருவிட்டானுங்க ஒவ்வொரு தேர்தலும் சொல்றாங்க. ஆனா தடுக்க வேண்டிய ஆட்சியில் இருக்க இவங்க தான் இருக்கிறாங்க. இவங்க தடுக்க வேண்டியதுனா தடுக்காம விட்டுப்புட்டு ஊடுருவிட்டானுங்கிறாங்க. ஸோ மொத்தத்தில் தமிழக முன்னேற்ற காங்கிரஸ் எதிர்க்கிறது எஸ்ஐஆர். கண்டிப்பா எஸ்ஐஆர் கண்டிப்பா இருக்கும். அது மிகப்பெரிய தவறான விஷயம். மக்களுக்கு அதாவது உட்கார்ந்து இந்த அதிகாரிகள் யோசிப்பான் போல, மக்களை எப்படி ஒவ்வொரு நாளுக்கும் டென்ஷன் கொடுக்கலாம், எப்படி குறைச்சல் கொடுக்கலாம், தொல்லை கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சு பண்ணிக்கிட்டே இருப்பான் போது. அப்படி பண்ணிக்கிட்டே இருந்தாதா இவங்க ஜனங்க அதுக்காக அலைய சிந்தனை கூட விட்டு இந்த சைடில் லட்சமா கோடியா கொள்ளாடி நாட்டில் எல்லாம் அநியமாக அக்கிரமும் பண்ணி பண்ணுகிறாங்க. ஸோ இதையே தான் இந்த நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் எதிர்க்கிறார். இது எப்படி பாருங்க, நீங்களும் தான் எவ்வளவு வருடங்களா உங்களுடைய அரசியல் பயணம் போயிட்டு இருக்கு. ஸோ நேற்று வந்து விஜயோட இந்த அரசியல் பயணத்தில் மக்களுக்கு எதிரான ஒரு விஷயங்கள் யார் எதிர்த்தாலும் நாங்கள் அதை வரவேற்போம். விஜய் வரவேற்போம், அது தவறு கிடையாது. மக்களுக்கு எதிரான விஷயத்த அவர் எதிர்க்க, அது தப்பு, சரியானது தானே. நாங்களும் எதிர்க்க, அவரும் எதிர்க்காரு, அது சரியான விஷயம் தானே, அது வரவேற்கிறது தப்பு ஒன்று கிடையாது. மிக்க நன்றிங்க. நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் பார்ப்போம் எஸ்ஐஆர் பற்றி. நன்றி. நன்றிங்க. ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துருங்க, ஃபோட்டோ மட்டும்.